ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். 6வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜின்ஷுவோட உருவத்துல ஹோங்மி போயிட்டு அங்க இருக்கிற லூயாவ் கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தா. அப்போ கரெக்டா ஜின்ஷு உள்ள வந்து பாத்துருந்தான். அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ஜின்ஷு ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம டக்குன்னு ஒரே மேஜிக்ல அங்க இருக்கிற ஹோங்மிய மயக்கம் போட வச்சிர. கரெக்டா எந்திரிச்சு பார்த்துட்டு லூயாவ் முழிக்கிறா. பக்கத்துல ஜின்ஷு பக்கத்துல வந்துட்டு எதனால திடீர்னு மறைஞ்சு இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா வாயவே நம்ம ஜின்ஷு திறக்காம எதுக்காக இங்க வந்தீங்க, வேலை முடிஞ்சிருச்சுல, இங்க இருந்து கிளம்பலாம்ல அப்படின்னு கேட்க, உங்களுக்கு வந்து சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு உங்க முகத்துக்கு, என்ன எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அப்பப்ப சிரிங்க அப்படின்னு தோன்ற மாதிரி வந்துட்டு வெக்கப்பட்டுட்டே அங்க இருந்து கிளம்பி போக ஜின்ஷுக்கு தலையே சுத்தி போயிருது. ஹொங்னி வெளியே வா அப்படின்னு கூப்பிட ஹொங்னியோட கையையும் காலையும் ஜின்ஷு கட்டி போட்டிருக்கான் மந்திரத்திலேயே. குதிச்சுக்கிட்டே பக்கத்துல வரா. இவளை பார்க்க பாவமா இருக்குன்னு ஜின்ஷு கட்டையும் கழட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், நீங்க என்ன வந்து உருவம் மாத்துறதுக்கு மந்திரம் போட சொன்னீங்கல்ல, உங்களே பத்தி மனசுல யோசிச்சுட்டே மந்திரம் போட்டேன்னா உங்களை மாதிரியே மாறிட்டேன், ஆனா மனசுக்குள்ள இருந்து உங்களை எப்படி தூக்குறதுன்னு தெரியல, சோ என்னால என்னோட உருவத்துக்கு மாற முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுமே என்ன வச்சு பிராக்டிஸ் பண்ண நடக்கிறதே வேற, சாரி கேட்டா அவ்வளவுதானா, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, என் முகத்தை வச்சு நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க, ஒண்ணுமே பண்ணல, லூயா வந்தாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், டக்குன்னு ஒரு சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அதை தொட்டு அவங்க வாயில லைட்டா வச்சு விட்டேன்னு சொல்ல ஜின்ஷு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். வேற என்ன பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்து வேற என்ன பண்ண, அவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னேன், மேக்கப் ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க, அத பத்தி சொன்னேன்னு சொல்ல, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு ஜின்ஷு கேட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து அசிஸ்டன்ட் கதவை திறந்து உள்ள பாக்குற மாதிரி வந்துட்டு இருக்க. அந்த செகண்ட்ல ஜின்ஷு வேகமா ஹோங்னிய பக்கத்துல எழுதிட்டு, இதுக்கு மேல என்னமா பண்ண மாட்டேன்னு சொல்லு, ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல உடனே ஒரு மாதிரி நெஞ்சு படப்படன்னு ஆயிடுது ஹோங்னிக்கு. பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்கன்னு வாயை முடிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறான். அசிஸ்டன்ட் போயிட்டு அவனோட குட்டி அசிஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்னும் புரியல, என் வாயில வேற மௌன மந்திரத்தை போட்டு விட்டாரு நம்ம ஜின்ஷு, என்னால பேசவும் முடியல அப்படின்னு அந்த குட்டி பையன் கிட்ட கொஞ்சமா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க, அந்த பையன் பார்த்துட்டு ஹொங்னி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அவ்வளவுதானே பாஸ், வாங்க போய் பண்ணலாம் அப்படின்னு நேரா அங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கிளம்பிடுறான். ஹொங்னியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு வரைஞ்சிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு பையனும் பொண்ணும் எப்பவுமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஓ அப்படியா, புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஹொங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு பையனும் பொண்ணும் இந்த அளவுக்கு க்ளோஸா வந்தா கரெக்டா தப்பா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இமேஜ் காட்டி ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது, கையை பிடிச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கையை பிடிச்சிருக்கிறதுக்கு நோ, ஏன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அது மட்டும் இல்லாம எந்த உலகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி பொண்ணும் பையனும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பாடத்தெல்லாம் கரெக்டா ஹோங்னி பிடிச்சிட்டு இருக்கா. கையை பிடிக்க கூடாது தப்பு, கட்டி பிடிக்க கூடாது தப்பு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கா. வெரி குட், நீ சூப்பரா கத்துக்கிட்ட அப்படின்னு அசிஸ்டன்ட் பக்கத்துல போக, பக்கத்துல வராதீங்க, நீங்க ஒரு பையன் தானே அப்படின்னு ஹோங்னி கேக்குறா. பரவாயில்லையே பயங்கரமா பிடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் அந்த குட்டி வாண்டை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு பேப்பர் அந்த குட்டி வாண்டு விட்டு போயிட்டானா. அதை வாங்குறதுக்கு திரும்ப வர அதுல ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி படம் வரைஞ்சிட்டு இருக்கு. டேய் இது என்னடா, இதை ஏன்டா எனக்கு சொல்லி தரல அப்படின்னு ஹோங்னி கேட்டுட்டு இருக்கா. அதுவாக அதை எப்படி சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி, அது பேர் ரொமான்ஸ், அதாவது இப்ப நான் வந்து கல்டிவேட் பண்றோம்ல, மெடிடேட் பண்ணி சக்தி சேர்க்கிறோம்ல, அது வந்து ஜோடியா பண்ற மெடிடேஷன் சொல்லிட்டு அப்படி பண்ணா நிறைய சக்தி கிடைக்கும்கான்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு ஹோங்னி கேட்டுட்டு இருக்கா. அங்க இருந்து கிளம்பி வேகமா ஓடி போயிடுறான் நம்ம குட்டி பையனும். இங்க நம்ம ஜிங்ஷு யோசிச்சுட்டு இருக்கான். ஜிங்ஷு ஏற்கனவே ஹோங்னி கிட்ட என் உருவத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா என் பாடியை பாத்தியான்னு கேட்க, பெருசா பாக்கல, இங்க தான் பார்த்தேன் அப்படின்னு சும்மா கைக்கு வந்த இடத்தெல்லாம் காட்டியிருக்கா. இத பத்தி வேற ஜின்ஷுக்கு தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு தலைவலியோட யோசிச்சுட்டு இருக்கான். வெக்கமா வேற அவனுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஹோங்னி உட்கார்ந்து உருப்படியா பிராக்டிஸ் பண்ணாம லவ் ஸ்டோரி அவ பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கா. எனக்கு பிராக்டிஸ் பண்றதை விட இது ஏதோ வந்து பேரா மெடிடேஷன் பண்றதாமே, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஜின்ஷு அப்ப லைட்டா சிரிச்சுட்டே உள்ள வரான். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லைல்ல, கோவப்பட்டு தான் நேரம் வந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு ஹோங்னியும் சிரிக்கிறா. ஜிங்ஷு பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டே உள்ள வந்துட்டு இருக்கான். எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு, எனக்கு வந்து உங்க அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணு பையனும் பக்கத்துல நிக்க கூடாதாமேன்னு சொல்ல, எதுக்கு அந்த அளவுக்கு இவகிட்ட சீரியஸா பேசியிருக்கான் இவன் அப்படின்னு ஜின்ஷுக்கு அசிஸ்டன்ட் நினைச்சு கோவம் வருது. இப்ப பாருங்களேன் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பூக்கு சக்தி கொடுத்து அந்த பூவை மறுபடியும் புதுசு மாதிரி ஆக்குறா. இருந்தாலும் நீ உன் பவரை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ற, உனக்கு முதல்ல
மெடிடேஷன்ல இருந்து கத்து கொடுக்குறேன், இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல ஹொங்னி போய் ஜின்ஷு முன்னாடி உட்கார்றா. போஸ்டர் சரியில்லை, நிமிர்ந்து உட்காரு, மூச்சை இழுத்து விடு, போக்கஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஜின்ஷு கண்ணை மூடிட்டு மெடிடேஷனுக்கு போயிட்டு இருக்க ஹொங்னி பக்கத்துல போயிட்டு சரி ஓகே நம்மளும் போய் பண்ணலாம் அப்படின்னு ஜின்ஷுவை பார்த்தது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு கடவுளே சக்தி சேர்க்கிறது, அதான் வந்துட்டு இன்னொரு மெடிடேஷன் இருக்குல்ல அது பண்ணா சீக்கிரமா சக்தி சேர்க்கலாம்ல, அதை பண்ணலாம்லன்னு கேட்க அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் இது இருக்குல்ல அப்படின்னு ஹொங்னி வேகமா கேட்டுட்டு ஜின்ஷுக்கு கிஸ் பண்ணிடுறா. ஜின்ஷு கண்ணை திறந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இதயமே துடிக்க ஆரம்பிக்குது ரொம்ப வேகமா. அவன் ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்க அதான் இந்த மெத்தட் இருக்குல்ல இதை பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க இது என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ என்ன பேசுறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியுமே, இது பேதான் காதல் வந்துச்சுன்னா செய்வாங்களாமே, அதான் இது நான் தான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்லன்னு சொல்ல என்ன லவ் பண்றியா அப்படின்னு நம்ம ஜின்ஷு மறுபடியும் கேட்கிறான். ஆமா லவ் பண்றேன் அப்படின்னு ஹொங்னி சொன்னதும் இது உனக்கு யாரு சொல்லி கொடுத்ததுன்னு கேட்க உங்க அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து ஜின்ஷு கிளம்பி போயிடுறான், மறைஞ்சு போயிடுறான். ஐயோ நான் ஒண்ணு பண்ணல என்ன விட்டுருங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான் பரிதாபமா அந்த குட்டி பையன் பண்ண வேலைக்கு. எங்க ஜின்ஷு மறுபடியும் வந்துட்டு இதயத்துல இருக்கிற ஆசையெல்லாம் குறைச்சுக்கோ, இது மேல எந்த ஆசையும் வைக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லி மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல சரிப்பட்டு வராதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா கூப்பிடுறாருன்னு தகவல் வருது. நேரா சொர்க்கத்து ராஜாவை பார்க்க போயிட உன் மனசுல இருக்கிற கடலை கட்டுப்படுத்துறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த, எந்த லெவலுக்கு போயிருக்கேன்னு கேட்க அப்பா இல்லப்பா 3rd லெவல்ல தான் இருக்கேன், இன்னும் அதுக்கு மேல போகல அப்படின்னு ஜின்ஷு சொன்னதும் அவங்க அப்பா அவனை மண்டி போட வச்சு அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை மாதிரி கொடுக்குறாரு. ஜின்ஷு வழியில கஷ்டப்படுறான், வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். எவ்வளவு அதிகமா நீ கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உன்னால அது ஈஸியா அடைய முடியும், அதுக்காக தான் உன்ன அதிகமா கஷ்டப்படுத்துறேன் புரியுதான்னு சொல்ல புரியுதுப்பா அப்படின்னு ஜின்ஷு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஹொங்னி திருட்டுத்தனமா ஒரு பூவை பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போயிடுறா. அதுவும் குன்லுன் எந்த ஏரியாக்கு இன்சார்ஜோ அந்த ஏரியாக்கு. ஹொங்னி நீ தானே இது ஃப்ராடு, எதுக்காக இந்த ஏரியாக்கு வந்தேன்னு கேட்க இங்க லில்லி பூல இருந்து நிறைய மருந்து செய்யலாம், அதான் லில்லி பூவை எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்ல குன்லுன் பாக்குறான். ஏரியான்னு தெரிஞ்சும் திருட்டுத்தனமா வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், என் கூட வா அப்படின்னு கூட்டு போயிட்டு கீழே இருந்து லில்லி பூவை பறிச்சு அவ்வளவு பவர் இருக்காது அப்படின்னு கொஞ்சம் மேல ஏறி பறிச்சு கொடுத்துட்டு இருக்கான். கீழே நின்று ஹொங்னி பாத்துட்டு இருக்கா. பரவாயில்லையே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல என்ன நம்பி யாராவது வந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டதா எனக்கு சரித்திரமே கிடையாது, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வீரமா பிரதாபம் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த குன்லுன். கரெக்டா அந்த பக்கம் பார்த்து ஜின்ஷு வந்துடுறான். ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு குன்லுன் கத்த ஆரம்பிக்க நம்ம ஹொங்னி போயிட்டு பூ மாதிரி அங்க பூ கூட்டத்துக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிறா. அங்க வர ஜின்ஷு அங்க குன்லுனை பார்த்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க இல்ல நான் பூவெல்லாம் பாத்துக்கிறது ஏன் வேலை தானே, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்க ஜின்ஷு பின்னாடி பாக்குறான். ஹொங்னி பூவா பின்னாடி இருக்கிறது தெரியுது. லைட்டா கண்டுக்காம உனக்கு ஒயின் குடுக்கலான்னு தான் வந்தேன், ஆனா இப்ப குடுக்கிற முடிவை மாத்திட்டேன் அப்படின்னு போற போக்குல ஜின்ஷு ஹொங்னி பூவை பறிச்சு கைக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். குன்லுன் தெரியாம எங்க போன ஹொங்னி அப்படின்னு பூவை தேடிக்கிட்டு இருக்கான். இங்க ஆனா ஹொங்னி உள்ள பூவா போறவ சட்டக்குள்ளேயே மனுஷ உருவம் அவள் கிடைச்சிருது, குட்டி மனுஷியா மாறிடுறா. ஆமா எங்க இருக்கோம் இது என்ன இடம் அப்படின்னு ஒண்ணும் புரியாம அந்த பக்கமா நின்னுட்டு இருக்க நம்ம ஜின்ஷுவோட சட்டைக்குள்ளதே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜின்ஷுக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் கூசுது இவ பண்ண டார்ச்சர்ல. இவளை என்ன பண்றதுன்னு தெரியல, அடிங்க கூட முடியலையே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி நின்னுட்டு இருக்கான். ஆப்ரிகாட் ரொம்ப நாளா ஜெயில இருக்கா, போனா போது அவளை இருந்து ஜெயில இருந்து 2 நாள் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கையை நீட்டிடுறான். இவ பாரு அடங்குறாளா அப்படின்னு திட்டிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க ஷாவியாவ தோட்டத்துல பர்பிள் பூவா வச்சுட்டு ஃபுல்லா ரெடி பண்ணிருக்கா. இது எப்படி இருக்கு கடவுளே அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்க அவகிட்டையும் வந்து இந்த கூச்சம் தாங்க முடியாம இவ வேற உள்ள கண்டடத்துக்குள்ள போயிட்டு இருக்காளேன்னு ஷாயா ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தும் ஜின்ஷு கோவமா போக தப்பா ஏதாவது பண்ணிட்டேன்னா ஏன் கோவப்படுறாருன்னு ஷாயாவுக்கு ஒண்ணும் புரியல. ஜின்ஷு தனியா போயிட்டு அங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ஹொங்னி எடுத்து கீழே போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா அமைதியா இருக்க முடியாதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க நீங்க உங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன போட்டுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம நம்ம காணாம போயிட்டோம் அப்படின்னு வழி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன், அது ஒரு தப்பா அப்படின்னு ஹொங்னி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறா. வாய் மூடு, அதுவும் இல்லாம குன்லுன் கூட பட்ட பகல்ல தனியா யாருமே இல்லாத நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க நீங்க தானே சொன்னீங்க பட்ட பகல்ல போனா தப்பு கிடையாதுன்னு அப்படின்னு ஹொங்னி கத்த ஆரம்பிக்க வாய் மூடு, நான் எது சொன்னாலும் ஆமா சார் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும் புரியுதா அப்படின்னு கேட்க ஆமா சார் கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றது அப்படின்னு ஹொங்னி வாய் மூடிட்டு இருக்கா. ஜின்ஷு அங்க இருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிடுறான். பாரு இப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு கூட கோவம் வரும் போல அப்படின்னு ஹொங்னியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹொங்னி போயிட்டு மறுபடியும் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு லெட்டர் எழுதணும்னு தோணுது, ஆனா எழுத படிக்க தெரியாதுல்ல. அப்படியே இமேஜா நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் வரைஞ்சு அனுப்புவோம் அப்படின்னு கண்ணா பின்னான் குழந்தைங்க படம் வரைவாங்கல்ல அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை ஒரு பறவை மாதிரி செஞ்சுட்டு பறக்க விடலாம் அப்படின்னு போறா. கரெக்டா அங்க ஜின்ஷு வந்துடுறான். இங்க இருக்கிற யாரும் எதையும் பறக்க விடக்கூடாது தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்க ஹொங்னி மறுபடியும் சோகமாயிடுறா. ஜின்ஷுக்கு இவளை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, இவ்வளவு அப்செட்டா இருந்ததே இல்லையேன்னு பக்கத்துல போயிட்டு அவனோட சக்தி மூலமா அந்த பறவைய பறக்க விடுறான். ஹொங்னி வாயை பொழந்து வா அழகா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு நம்ம ஜின்ஷுவை குறுன்னு பார்த்துட்டு வேகமா ஓடி போறா.
இவ்வளவே ரொம்ப லோ குவாலிட்டில ஒயின் செஞ்சு அதை மறைச்சு வச்சிட்டு இருக்கா. அதை போய் எடுத்துட்டு வந்துட்டு ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சுட்டு நம்ம 2 பேரும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்க ஜின்ஷு பாக்குறான். இங்க பூக்கள் உலகத்துல பூக்கள் ராஜாவோட பெர்மிஷன் இல்லாம யாரும் குடிக்க கூடாதுன்னு சொல்ல, இது பூக்கள் உலகமே கிடையாது, இது வேற டிபார்ட்மெண்ட் தானே, அதுவும் நீங்க தான் பூக்கள் ராஜா, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டா நீங்களே கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போறீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்ல, இல்ல அப்ப கூட குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹோங்னி யார் பேச்சையும் கேட்காம வேகமா குடிச்சிடுறா. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அமைதியா நம்ம ஜின்ஷு எதையும் கண்டுக்காம பாத்துட்டே இருக்கான். நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு ஹோங்னி சொன்னதும் ஜின்ஷுக்கு லைட்டா வெக்கமா வருது. வாயை மூடு அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாதிரிலாம் பேசணும்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஹோங்னி வாயை மூடிட்டே இருக்கா. இங்க வந்து எனக்கு குடிக்கிறது கூட யாருமே ஒரு கம்பெனில ஒயின் சூப்பரா செஞ்சு கூட, இதே எங்க பூமியா இருந்தா எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தெரியுமா, அவங்க தான் பெஸ்ட்னு சொல்ல ஆரம்பிக்க ஜின்ஷு வேகமா ஒயின் பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப லோ குவாலிட்டி ஒயின் அப்படிங்கறதால குடிச்சதுமே கிறுகிறுன்னு போதை ஏற ஆரம்பிக்குது ஜின்ஷுக்கு. அமைதியா பக்கத்துல உட்காந்துட்டு நீ ஏன் சோகமா இருந்த அப்படின்னு கேட்க ஹோங்னி பாக்குறா. நான் சோகமா இல்ல, இந்த நிலா தான் எனக்கு கிண்டல் பண்ணுது அப்படின்னு அவர் கவிதையா பேச ஆரம்பிக்க லைட்டா போதை ஏறின நம்ம ஜின்ஷுக்கு உண்மையாவே வானத்துக்கு பறந்து போயிட்டு நிலா கடவுளை கூட்டு வந்துடுறான். இதோ நிலா கடவுள் என்ன பண்ணான்னு சொல்லு அப்படின்னு கேட்க, நானே பிஸியா இருக்கேன் ராஜா, நான் என்ன பண்ண போறேன், என்ன ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு நிலா கடவுள் கெஞ்ச ஆரம்பிக்க அது வந்து கவிதையா சொல்றது. அவர் ஒண்ணும் பண்ணல, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோங்னி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஜின்ஷு மறுபடியும் விட்டுட்டு வந்துடுறான். நான் வந்துட்டு நிலாவே நம்மள கிண்டல் பண்ற அளவுக்கு நான் தனிமையா இருக்கேன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹோங்னி சொல்ல ஆரம்பிக்க, ஓ அப்படியா அப்படின்னு ஜின்ஷு நல்லா முழு போதை ஏறி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன், ஜாலியா நான் வெளியே கூட்டு போவாங்க, நிலாவை பார்க்க விடுவாங்க, ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட சொல்லவா, நான் வந்துட்டு தேவதை ஆனாலும் அவங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்பவே நீ அவங்கள மறக்கிறது தான் உனக்கு நல்லது, தேவதை ஆயிட்டுனா அவங்க யார் கூடயும் உன்னால கான்டாக்ட்ல இருக்க முடியாது அப்படின்னு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அப்படி கிடையாது, நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய பவர் வரும்னு, அந்த பவர் வந்து இடி சக்தி உன்னை அடிக்கும், அது தாங்கினா மட்டும் தான் உன்னால தேவதை லெவலுக்கு போக முடியும், அது ஈஸி நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஜின்ஷு கேட்க, இன்னும் மறுபடியும் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். போதை தலைக்கு ஏறுது. ஹோங்னி பாக்குறா. நீங்க ரொம்ப நிறைய குடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லையே அப்படின்னு ஜின்ஷு சொல்ல வேகமா அவன் மடியில போய் சாஞ்சிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா, என்ன பார்த்தா ஏன் வரட்டுறீங்க, இந்த மாதிரி மெடிடேட் பண்ணி பவர் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதே ஜோடி மெடிடேஷன் பண்ணா நிறைய பவர் சேர்க்கலாம்லன்னு சொல்ல, உனக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது தெரியுமா அப்படின்னு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல நல்லா தெரியுமே அப்படின்னு ஹோங்னி மறுபடியும் ஜின்ஷுக்கு கிஸ் பண்ணிடுறா. இதோ தெரிஞ்சுதானே நான் செஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது தெரியாத டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்ல ஜின்ஷு அமைதியா பாக்குறான். மத்த யார்கிட்ட இதை பத்தி நீ கேட்க கூடாது, இதை பத்தி நீ பேசக்கூடாது, இல்லைன்னு சொல்ல, இல்லைன்னா எனக்கு தண்டனை கிடைக்கும், வேற யார்கிட்டயும் நான் கேட்க மாட்டேன், ஜஸ்ட் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்ஷு மறுபடியும் ஹோங்னிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலை ஆயிடுது. இங்க பார்த்தா நம்ம குன்லுன் உட்காந்துட்டு இருக்கான். நிறைய வேலை இருக்கு, எவன்டா அது, நானா நிலா கடவுளை கூட்டும் வரல, அவன் நாளுக்கு எதையும் மறக்கவும் வைக்கலன்னு குன்லுன் சொல்ல, இந்த ஏரியால இருந்து தான் யாரும் நிலா கடவுளை கூட்டு வந்து அவருக்கு ஒரு நாள்ல நடந்ததெல்லாம் மறக்க வச்சிருக்காங்க, இது நீங்க செய்யற வேலை மாதிரி தானே இருக்குன்னு கேட்க, நான் செய்யற வேலை மாதிரி தான்டா இருக்கு, ஆனா நான் பண்ணலடா அப்படின்னு குன்லுன் அவனை துரத்தி விட்டுறான். வேற யார் இந்த வேலையை பண்ணிருப்பது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அடுத்து நம்ம ஹோங்னி அவ வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா குன்லுன் அங்க போயிடுறான். என்னம்மா இந்த பூக்கு உன்னால சக்தி கொடுக்க முடியலையா, இங்க பாரு நீ கேட்டல அன்னைக்கு என்கிட்ட அங்க லில்லி பூவோட மருந்து வேணும்னு, அதை நானே எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த பூக்கு நானே சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொடுத்து அந்த பூவை சரி பண்ணிடுறான். பரவாயில்லையே பெரிய ஆள் தான் நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஹோங்னியும் பாராட்ட ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக அன்னைக்கு என்ன தேடி வந்த, வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு குன்லுன் கேட்க, ஒரு 3 மூலிகையோட பேர் சொல்லி இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஹோங்னி சொல்றா. எல்லாமே என் கண்ட்ரோல் கீழ இருக்க காட்டுக்குள்ளதான் இருக்கு, ஆனா உள்ள வந்துராத, அந்த மூலிகை எல்லாம் பயங்கர சக்தி வாய்ந்ததுங்கிறதால அதை சுத்தி எப்பவுமே ஒரு மாய சக்தி இருந்துட்டே இருக்கும், அந்த பவரும் மூக்குக்குள்ள போனுச்சுன்னா நீ மயங்கி விழுந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் குன்லுன். காதுல வாங்காம நம்ம ஹோங்னி முகத்துல குட்டியா ஒரு மாஸ்க் மட்டும் ஒண்ணு போட்டுட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போயிடுறா, மயங்கி விழுந்துடுறா. பார்த்தா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஜின்ஷு தான் அவளை காப்பாத்தி சக்தி கொடுத்துட்டு இருக்கான். என்ன காரியம் பண்ணி வச்சிட்டு இருக்க, அங்கதான் வார்னிங் சைன் இருந்தது, அதையும் தாண்டி உள்ள போயிட்டு இருக்குன்னு சொல்ல, நல்ல வேலை மருந்தெல்லாம் பிச்சேன், என் கூடையே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹோங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீ அங்க இருந்து அழிஞ்சு போயிருப்ப தெரியுமா அப்படின்னு கேட்க, இந்த மூலிகை எல்லாம் தழும்பு போறதுக்கு பக்காவான மூலிகை, உங்களுக்கு அன்னைக்கு உடம்பு ஃபுல்லா தழும்புதான் மரத்துல பார்த்தேன், அதான் உங்களுக்காக நான் செய்யறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, உனக்கு அறிவுங்க ஏதாவது இருக்கா இல்லையா, நான் உனக்கு கேட்டேனா, நீ உடனே எனக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜின்ஷு கத்த ஆரம்பிக்கிறான். நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, என்கிட்ட பாசமா இருக்கீங்க, என்ன
எத்தனையோ தடவை காப்பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி வேற யாருமே என்கிட்ட பிஹேவ் பண்ணதில்ல. உங்களுக்கு இதை கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு மறுபடியும் ஹோங்னி பேசிக்கிட்டு இருக்க ஜின்ஷுக்கு நர்வஸா இருக்கு. நான் உங்களை மறுபடியும் கண்டுபிடிக்க முடியல, மிஸ் பண்ணேன்னா என்ன பண்றது அப்படின்னு ஹோங்னி கேட்க, அந்த பூ கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஜின்ஷு கேக்குறான். அன்னைக்கு என்னால பேச முடியல, மயக்கத்துல உங்களை கூப்பிட கூட முடியல, அப்ப என்ன பண்றதுன்னு கேட்க, அந்த பூல இருந்து ஒரு இதழையாவது பிச்சு போடு, பிச்சு போட்டா அப்ப நான் உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு ஜின்ஷு அங்க இருந்து மறைஞ்சிடுறான். ஹோங்னி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அடுத்து ஹோங்னி ஒரு அரண்மனையில பாத்டப் ஃபுல்லா பூக்களா ரொப்பி வச்சுட்டு, இதுல நான் இப்ப குளிக்க போறேன், நம்மளால வெளியே தான் போய் குளிக்க முடியல, திட்டிக்கிட்டே இருக்கான் ஜின்ஷு. இங்கயாவது குளிக்கலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த பூ கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறா. இந்த பூவை எடுத்து கையில வச்சுட்டு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் நிக்கிற ஜின்ஷுக்கு அது நல்லா தெரியுது. ஆப்ரிகாட் இருக்கால, அவ வேற வெளியே வந்திருக்கா. நீ வெளியே வந்துட்ட, இதுக்கு மேல உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது, உன் குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது ஓ வேலை அப்படின்னு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க ஹோங்னியும் இந்த பூவை தொட்டு தொட்டு பார்த்து இதை கூப்பிட்டா வந்துருவாராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கை தவறி ஒரு இதழ் பிஞ்சிருச்சு. இல்ல வந்துடாத வந்துடாத அப்படின்னு நம்ம ஹோங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா மேஜிக் மாதிரி என்ன ஆச்சு, ஏதாவது பேச முடியலையா அப்படின்னு பாத்துட்டு நம்ம ஜின்ஷு அங்க போயிடுறான். ஹோங்னி ஜின்ஷு வந்ததுமே வேகமா எந்திரிச்சு ஹாய் அப்படின்னு சொல்ல, குளிக்கும் போது ஏன்டி கூப்பிட்ட அப்படின்னு நம்ம ஜின்ஷு அவளை பார்த்து ஷாக் ஆக, அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. செம்ம கலாட்டாவா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.